வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். அதே இந்த பாருங்கள், இந்த மஷ்ரூம் எடுத்து இந்த மேலே கருப்பாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த தோலை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அரிஞ்சிட்டு வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளியும் அலசிட்டு நீட் வாக்கில் அரிஞ்சு இந்த ஸ்பைசஸ் பொருள் இருக்குது இல்லையா, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் இந்த தக்காளி கூட அரைச்சிட்டு முந்திரியும் எடுத்து வச்சு அரைச்சிடணும். இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் தக்காளி பாருங்கள், முந்திரி, கசகசா எல்லாத்தையும் அரைச்சிருக்கணும். வெங்காயமும் இந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சிட்டேன். 2 பட்டை போட்டுட்டு இதில் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கினோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், காளான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. வெங்காயம் வதங்கினோடனே இந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிச்சு. இப்போ இந்த அரைச்சோம்ல தக்காளி விழுது, அதை போட்டுக்கணும். இதை கழுவி ஊற்றிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டணும். இப்போ திருப்பி இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த மஷ்ரூமையும் கொட்டி நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்லேயே தண்ணி விடும், ஆனால் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் திருப்பி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு இந்த அளவு. இங்கே பாருங்கள், கல்லுப்பு. இதை அப்படியே மூடி வச்சிடணும். இது வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட மஷ்ரூம் கிரேவி தொட்டு இதை பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து போயிருக்கு. தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.